ஸ்ரீ விஷ்ணு புராணம் 98ஆம் பகுதி. கண்ணனை பிரியும் கோபியரின் கலக்கமும் அக்ரூரர் கண்ட தெய்வீக காட்சியும். மைத்ரேய முனிவரே, இவ்விதமாக அக்ரூரர் தம் மனதில் நினைத்து கொண்டு கண்ணன் அருகே சென்று, அடியேன் அக்ரூரன் தண்டம் சமர்ப்பிக்கிறேன் என்று சிரம்பணங்கி தண்டமிட்டார். ஸ்ரீகிருஷ்ணனும் புனித ரேகைகளுடன் விளங்கிய தன் திருக்கரங்களால் அவரை தீண்டி எடுத்து வெகு பிரீத்தியோடு நெருங்கி தழுவி அருளினான். பிறகு மூத்தவரான பலராம சுவாமியையும் அக்ரூரர் வணங்கினார். அதன் பிறகு அம்மகா புருஷர்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் அக்ரூரரை தங்கள் மாளிகைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு அக்ரூரர் அவர்களால் க்ஷேமாதிகள் விசாரிக்கப்பட்டார். பிறகு அவர்கள் உணவருந்திவிட்டு அக்ரூரர் அமர்ந்திருக்கும் போது அசுராம்சமான கம்சன் தன் தங்கை தேவகியையும் வசுதேவரையும் நிந்தித்து கொடுமைப்படுத்தியதையும், அவனது தந்தையான உக்ரசேனரிடம் கம்சன் மன பகைமை கொண்டிருப்பதையும், எதன் நிமித்தமாக தம்மை கம்சன் அனுப்பி வைத்தானோ அதையும் அவர்களிடம் விண்ணப்பம் செய்தார். அதை கேட்டதும் ஸ்ரீகிருஷ்ணன் புன்முறுவலுடன், தானபதியே, நான் இவற்றை அறிவேன். இதற்கு தக்கது எதுவோ அதை செய்யவும் நான் சித்தமாக இருக்கிறேன். மகா ஞானியே, தாம் வேறு எதையும் நினைக்க வேண்டாம். இத்தோடு கம்சன் மடிந்தான் என்று நினையும், அது போதும். நானும் பலராமனும் நாளை உம்முடன் வடமதுரைக்கு வருகிறோம். யாதவரும் வேண்டும் உலுப்பைகளை கொண்டு நாளையே வருவார்கள். இன்றிரவு இங்கேயே தங்கியிருங்கள். இவ்விரவு முதல் 3 இரவுகளுக்குள்ளாக கம்சனையும் அவனை சார்ந்தோரையும் நாசம் செய்கிறேன் என்று கூறி அருளினான் கண்ணன். பிறகு கோபால மூப்பர்களுக்கு அக்ரூரரை கொண்டும் தானும் கட்டளையிட்டு தமையனோடும் அக்ரூரரோடும் நந்தகோபனின் மாளிகையில் திருக்கண் வளர்த்தி அருளினான் கண்ணன். பிறகு பொழுது விடிந்ததும் பலபத்திரரும் கண்ணனும் அக்ரூரருடன் வடமதுரைக்கு புறப்பட தயாரானார்கள். அதை கண்ட கோபியரெல்லாம் மிகவும் கலங்கி கண்களில் கண்ணீர் ததும்ப கைகளை கை வளைகள் நெகிழ பெருமூச்செறிந்த வண்ணம் ஒருத்தியோடு ஒருத்தியாக பலவாறும் பேசிக்கொள்ளலானார்கள். ஓ தோழியரே, ஸ்ரீ கோவிந்தன் வடமதுரைக்கு போனால் மீண்டும் எப்போது இங்கு வருவான்? அந்த நகரத்திலுள்ள மங்கையரின் மதுரமான பேச்சுக்களாகிய அமுதத்தை பானம் செய்வான் அல்லவா? நகர பெண்களின் பேச்சை கேட்கும் அவன் மனம் மீண்டும் நாட்டுப்புறத்து கோபியரிடம் பற்றுமா? இந்த ஆயர்பாடிக்கே ஒரு சார வஸ்துவான இந்த கண்ணனை இங்கிருந்து நீக்கு கொடிய தெய்வம் கோபியரெல்லாம் ஒருமிக்க மறுபடியும் ஓரடி அடித்ததென்றே நினைக்க வேண்டும். நகர பெண்களின் பேச்சிலே கருத்துக்கள் உள்ளடங்கி புன்னகையுடன் பொலிவுறும் அந்நகரத்து பெண்களின் நடையோ வெகு சுந்தரமாக இருக்கும். கடைக்கண் பார்வையோ மனதை கவர்வதாக இருக்கும். ஆகையால் இதுவரை அவற்றையெல்லாம் அறியாமல் நாட்டுப்புறத்தில் வாசம் செய்து கொண்டிருந்த இந்த கண்ணன் அங்கே சென்ற பிறகு அந்நகரத்து நங்கையரின் மயக்க விளங்கினார் கட்டுப்படுவான். ஆதலால் மறுபடி அவன் இங்கே திரும்பி வருவான் என்று எப்படி கூற முடியும்? இதோ பாருங்கள், அக்ரூரர் என்ற பெயரை கொண்ட இந்த கொடூரனாலே என்னென்னமோ வஞ்சிக்க பெற்று கண்ணன் தேரேறி வடமதுரைக்கு சென்றான். கொஞ்சமும் தயையில்லாத இந்த காதகன் நாம் எல்லாம் கண்ணனிடத்தில் அன்பினால் உருகுகிறோம் என்பதை அறியானோ? அறிந்தவன் என்றால் நமது கண்களின் களிப்பாகிய கண்ணனை மற்றோர் இடத்திற்கு கொண்டு செல்வானா? அடி, இந்த கிருஷ்ணன் நமது அன்பை சிறிதேனும் பாராமல் பலராமரோடு தேரில் ஏறி செல்கிறான். அவன் மிகவும் இரக்கமற்றவனாக இருக்கிறான். அவனை போக விடாமல் தடுக்க சீக்கிரம் ஏதாவது முயற்சி செய்யுங்கள். பெண்களே, மாமன் முதலானவர்களுக்கு எதிரில் இதை பற்றி பேச முடியாது என்பீரானால் விரகத்தீயில் நாம் வெந்து போகும்போது அவர்கள் என்ன செய்ய முடியும்? நந்தகோபன் முதலியோர்களும் கண்ணனுடன் கூட போக முயல்கிறார்களே தவிர ஒருவரும் அவனை தடுக்க முயலவில்லையே. தோழிகளே, வடமதுரை பெண்களுக்கு இப்பொழுது நற்பொழுது விடிந்துள்ளது. ஏனென்றால் அவர்களது கண்கள் எனும் வண்டுகள் இன்று கண்ணனின் முகார விந்தத்தை பானம் செய்யும் அல்லவா?
கண்ணனுடன் செல்பவர்கள் மகா புண்ணியம் செய்தவர்கள். ஏனென்றால் அவனுடைய வடிவழகை பார்த்து கொண்டே போய் தங்கள் தேகம் புலங்காகிதமடைய அவர்கள் மகிழ்வார்கள் அல்லவா? வடமதுரை நகர பெண்கள் எந்த நற்கனவை கண்டார்களோ, ஐயோ, இரக்கமற்ற தெய்வம் இந்த கோபியருக்கு ஒரு மகா நிதியை காட்டிய பிறகு கண்களை பறித்து கொண்டதே. நம்மிடம் கண்ணனுக்கு அன்பு தளர தளர அவன் அன்பை பெறாத நமது கைகளில் அணிந்த வளையல்களும் கூட நம்மோடு இருக்க விரும்பாமல் தளர்கின்றன. அந்த அக்ரூரன் கிரூர ஹிருதயமுடையவன். அதனால்தான் தேரை மெதுவாக செலுத்தாமல் வெகு வேகமாக செலுத்தி நம் கண்ணனை வெகு வேகமாக கொண்டு போகிறான். பாருங்கள், இப்படி புலம்பும் நம்மிடத்தில் யாருக்கு தான் இரக்கம் ஏற்படாது? என்ன செய்வோம் தோழியரே? சிறிது நேரம் கண்ணன் நம் கண்களுக்கு காணப்பட்டு கொண்டிருந்தான். பிறகு அவன் ஏறியிருந்த திருத்தேர் மட்டுமே காணப்பட்டது. இப்போது அந்த தேரின் சக்கரங்களால் எழும்பிய துகள் மட்டுமே காணப்படுகிறது. ஒரு கணத்தில் இதுவும் மறைந்து போகும். கண்ணனோ வெகு தூரம் சென்று விட்டான் என்று கோபிகைகள் அன்போடு அவன் சென்ற திசையையே பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கும் போது கண்ணனோ திருவாய்ப்பாடியின் எல்லையை தாண்டி யமுனை நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தான். அப்போது நண்பகல். அக்ரூரர் பலராம கிருஷ்ணர்களை நோக்கி, அடியேன் இந்த நதிக்கு சென்று மாத்தியானிக ஆராதனை செய்து வருகிறேன். அதுவரையில் சுவாமிகள் இங்கேயே எழுந்தருளியிருக்க வேண்டுகிறேன் என்று விண்ணப்பம் செய்தார். பிறகு அக்ரூரர் நதியில் நீராடி ஆச்சமனாதிகளை செய்து மந்திர ஜபத்தோடு பரபிரம்மத்தை தியானம் செய்தார். அப்படி தியானம் செய்யும் போது பலராமர் சஹஸ்ரபாணா மண்டல மண்டிதராய் மல்லிகை மாலை போன்ற வெண்மையான திருமேனியோடும் மலர்ந்த தாமரை போன்ற திருவிழிகளோடும் பரிமள வன மாலையும் நீல பட்டாடைகளும் திவ்ய கிரீட குண்டலங்களும் தரித்து கொண்டு வாசுகி முதலிய சர்ப்ப அரசர்களால் சேவிக்கப்பட்டு யமுனை நதியில் விளங்கினார். அவரது மடியிலே கண்ணன் நீலமேக ரூபனாய் செந்தாமரை போன்ற சிவந்த திருவிழிகளும் 4 திருத்தோள்களும் கம்பீரமான திருமேனியும் பிரகாசிக்கும் வண்ணம் திருவாழி முதலிய திவ்ய ஆயுதங்களையும் திவ்ய பீதாம்பரங்களையும் வன மாலையையும் தரித்து கொண்டு வானவில்லினாலும் மின்னர் கொடிகளினாலும் விசித்திரமாக பிரகாசிக்கும் கருமேகம் போல தோன்றினார். அவரது திருமார்பில் ஸ்ரீவத்சம் என்ற மறு பொருந்தி இருக்க, திருச்செவிகளில் மணிமயமான மகர குண்டலங்கள் குலுங்க, திருமுடியில் வெள்ளை தாமரை போன்ற கிரீடமும் இலங்க, யோக சித்தி பெற்று சகல குறைகளும் அற்ற சனக சனந்தனாதி முனிவர்களால் தியானம் செய்ய அலங்காரமாக வீற்றிருந்தார். அந்த காட்சியை அக்ரூரர் கண்டதும் யமுனை நதியில் ஸ்ரீ பலராம கிருஷ்ணர்களே இப்படி எழுந்தருளி இருக்கிறார்கள் என்று தெரிந்து, இவ்வளவு சீக்கிரம் இவ்விருவரும் இப்படி இங்கே எழுந்தருளினார்கள் என்று வியந்து அவர்களை கேட்க வாயெடுத்தார். அவ்வளவிலே அவருக்கு வாய் எழுப்ப ஒட்டாமல் சுவாமி ஸ்தம்பனம் செய்துவிட்டதால் ஒன்றும் கூற முடியாமல் அக்ரூரர் நதியை விட்டு கரைக்கு வந்தார். திருத்தேரை பார்த்தார். அங்கு பலராம கிருஷ்ணர்கள் இருவரும் முன்போலவே மனித அவதாரமாக காத்திருப்பதை கண்டார். மீண்டும் அக்ரூரர் யமுனைக்கு ஓடினார். அங்கும் முன்பு கண்ட தெய்வீக காட்சியையே கண்டார். உடனே அக்ரூரர் பரமார்த்தத்தை பார்த்து எல்லாம் அறிந்த எம்பெருமானான ஸ்ரீகிருஷ்ணரை துதிக்கலானார். எப்போதும் சத்தாக இருக்கும் ரூபம் உள்ளவராயும் சிந்திப்பதற்கும் அரியதான மகிமை உள்ளவராயும் அநேக ரூபியாகவும் ஒரே ரூபியாயும் இருக்கும் பரமாத்மாவுக்கு நமோ நமக என்று தண்டம் சமர்ப்பிக்கிறேன். மகாபிரபுவே, ஞானங்களுக்கு எல்லையாகவும் அறியப்படாத அளவுள்ளவனாகவும் பிரகிருதிக்கு மேம்பட்டவனாகவும் இருக்கும் தங்களை வணங்குகிறேன். அளவில்லாமையினாலே கூறக்கூடாத குணமுள்ள ஆன்மாவே, சொல்ல உண்ணா உபய விபூதியினால் உண்டான ஆனந்தம் உள்ளவனே, அளவில்லாத திருநாமங்களுள்ள உன்னை பணிகிறேன். பிரம்மம் நீ. எந்த பொருளையும் நாம ரூப கற்பனைகள் இல்லாமல் அறியக்கூடாமையால் நீ கிருஷ்ணன், அச்சுதன், அனந்தன், விஷ்ணு முதலிய திருநாமங்களால் துதிக்கப்படுகின்றாய். அனந்தா, சர்வேஸ்வரா, சூரிய கிரண ரூபியாக இருந்து நீயே பிரபஞ்சத்தை படைக்கிறாய். ஆகையால் இந்த பிரபஞ்சமெல்லாம் உனக்கு சேஷபூதமாக இருக்கிறது.
பிரணவ பிரதிபாத்தியனான ஸ்ரீ பரமாத்மா, உன்னை பணிகிறேன். சங்கர்ஷணனுக்கு தண்டம் சமர்ப்பிக்கிறேன். பிரத்யும்னனுக்கு தண்டம் சமர்ப்பிக்கிறேன். அனிருத்தனுக்கு தண்டம் சமர்ப்பிக்கிறேன். இவ்விதம் சதுர்வியூக ரூபியான உனக்கு தண்டம் சமர்ப்பிக்கிறேன் என்று அக்ரூரர் எம்பெருமானை போற்றினார். 98ஆம் பகுதி நிறைவடைந்தது.